அன்யாசியா மீஸ் சாரிடா, லாஸ்ட் 2 டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல. பிகாஸ் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ த்ரோட் பெயின் இப்போ கொஞ்சம் ஓகே, அதனால தான் வீடியோ போட்டுடலான்னு வந்துட்டேன். ஸோ தொண்ணூத்தொன்று பேசாமல் எப்பயும் போல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்டு இது அன்னோன் லவ்வோட 5th பார்ட்டு. சாரி, கொஞ்சம் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டு சீனை என்ன பார்த்தோன்னா, ஒயனை சுற்றி OT6 நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்டு நம்ம சோஜனோட ட்ரூ கலர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அண்டு சிம் யார் கையில் போயிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறது அப்படின்றா ஒயன். அப்போ வந்து ஹே ஒயன், ப்ரெஷர் ஆகாத, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? நீ இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்ருக்காத. ஆல்ரெடி உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஏதாவது அஃபெக்ட் ஆயிரும். தயவு செஞ்சு ஒயன், ப்ரெஷர் பண்ணாமல் மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை ஜிமினா, நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு, ஐயோ கடவுளே அப்படிங்கும்போது, ஒயன் இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்டு பிரச்சனையை தேடி நீ போறியா, இல்லை ஒன்றை தேடி பிரச்சனை வருதானே எனக்கு தெரியல. பட் நாங்கள் தான் இருக்கோம்ல, உனக்காக நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ கிளாஸ்க்கு போய் வெயிட் பண்ணு, நாங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கும்போது, இல்லை பட் நான் அது அப்படிங்கும்போது, ஹே ஒயன் சொல்கிறான்ல, டேங் சொன்னால் கண்டிப்பாக செஞ்சிருவான். ஸோ போய் கிளாஸ் ரூமில் உட்காரு, நாங்கள் என்னன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு வரோம் அப்படிங்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த இடத்துல இருக்கா. OT6 அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க கிளாஸ்க்கு அனுப்பிட்டு போயிடுவான்னு நினச்சேன். தென் அந்த இடத்துல சங்குக் தூரத்துலேருந்து ஒயனை பார்த்துட்டு ஒயன் என்ன இங்கே பண்ணிட்டுருக்க வாலு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது தான் அவள் ஏதோ அழுதுருக்க மாதிரி அந்த கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் லைக் ரெட்டிஷாகவும் இருக்குது, சீக்ஸும் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, ஏய் வாலு என்னாச்சு அப்படிங்கும்போது, எதுவும் இல்லை சங்குக்கா, என்னாச்சு அப்படின்றா. ஒரு ஃபேக் ஸ்மெல் பண்ணிட்டு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏய் ஃபாலு என்னாச்சு? உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஏதோ பிரச்சனையா, என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல அப்படிங்கும்போது, இல்லை சங்குக்கா, ஐம் ஆல் ரைட், எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அண்டு அதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுறேன்னா என்ன அப்படிங்கும்போது, அதுதான் எனக்கு புரியல, என்கிட்ட வாள் எதையும் சொல்லாமல் இருக்க மாட்டேன், பட் எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கு சங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே வா கேன்டீன் போகலாம், கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது, இல்லை சங்குக்கா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை போய் பார்க்கணும், நம்ம நாளைக்கு போகலாமா அப்படிங்கும்போது, ஏய் வயன் போய் ஆகணுமா என்ன அப்படிங்கும்போது, ஓகே நான் கிளம்புறேன் சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை தூக்கிட்டு அந்த எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஸோ சங்குக் என்னாச்சு என் வாளுக்கு? இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என் வாள் என்கிட்ட எதையோ மறைக்கிறா, சங்குக்கு தெரியாமல் எவ்வளோ நாள் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கா அவங்க உட்காந்துருக்கான். ஸோ ஒயன் வந்து கிளாஸ் ரூம் போனால் அந்த இடத்துல நம்ம சோஜன் உட்காந்துருக்கும் போது ஒயனை பார்த்துட்டு, ஹே ஒயன் வா, அண்டு என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்க ஃபேஸ்? ஒன்றும் இல்லை சோஜன், லைட்டாக ஹெட்டேக், அவ்வளோதான். ஹெட்டேக் மட்டும்தானா, வேறு ஒன்றும் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா, ஆனால் ஃபேஸை பார்த்தா ஏதோ ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட் அப்படிங்கும்போது, ஓகே உனக்கு சொல்ல வேணாம் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம், அவ்வளோதான். சின்ன ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்னா சொல்ல என்கிட்ட, நான் அதை க்யூர் பண்ண ட்ரை பண்ணுவேன்ல அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, OT6 பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஐ ஹோப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கும்போது, என்னென்னு என்கிட்ட சொல்லலாம், பட் உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே தான். உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன இருக்குது? அது என்னோடய சிம் ஒன்று மிஸ் ஆகிடுச்சா? என்னது இவ்வளோ நார்மலாக பேசுகிற, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ உன் ஃபோனில் சிம் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை என்னோடய சிம் ஒன்று இருக்குது, பட் இது இன்னொரு சிம், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சிம் அதான் அப்படிங்கும்போது, இம்பார்ட்டன்ட் சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் யோசிக்கிறா. சங்கோக்கு உனக்கு இம்பார்ட்டண்ட்டில், அதான் அது இம்பார்ட்டன்ட் சிம், பட் சாரி ஒயன், தட்ஸ் மை இம்பார்ட்டண்ட், அவன் என்னோடது அப்படிங்கும்போது, அவனுக்கு இந்த சிம்மும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவனும் கிடையாது, சாரி ஒயன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேசிட்டு, தென் ஒயன் அப்போ அதை எடுக்க நான் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், OT6 பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, OT6 கிட்டே இந்த வேலையை கொடுத்துருக்க? ஆமாம் அவங்க தான் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஐயோ
எப்போ பார்த்தாலும் இவனுங்க 6 பேரும் ஏன்டா என் லைஃப்பில் இப்படி வந்து விளையாடுறானுங்களோ, இவனுங்களை மொத்தம் முடிச்சு கட்டினா தான் எதுவாக இருந்தாலும் சே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒயன் அவங்ககிட்டலாம் இதுக்கு நம்ம பார்த்துக்கலாம், வா நம்ம போய் தேடலாம், லைக் கார்டன் ஏரியாஸ் அண்டு அந்த அங்கே இருக்க கிரவுண்டு எல்லா இடத்துலையும் தேடலாம், நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இதுக்கு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அப்படிங்கும்போது, இல்லை உனக்கு புரியலை சோஜோன், இந்த சிம் யாரோ கையில் மாட்டிக்கிச்சு, ஸோ அதனால தான். இருந்தாலும் அது அவங்க ஏன் கண்டுபிடிக்கணும், ஃபோனாக போயிட்டு போகுது, விட வேண்டியதானே, அந்த சிம்மில் என்ன இருக்க போகுது, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இன்னொரு நம்பர் கூட புதுசாக வாங்கிக்கோ, நானே வாங்கி தரேனே அப்படிங்கும்போது, ஹே சோஜன் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது அந்த சிம் தப்பாக யார் கையிலையும் போயிடக்கூடாது, அது மட்டும் தான் என்னோட ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயன் உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, தொல்லை மேலே தொல்லையா எனக்கு இவன் மட்டும்தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒயன் வா நம்ம OT6 கிட்ட போய் சொல்லிடலாம், அது பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிடலாம், ஓகேவா வா அப்படிங்கும்போது, ஹே சோஜூன் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படிங்கும்போது, அவங்க சீரியஸாக எடுத்துக்காம வேற யாரும் சீரியஸாக எடுத்துப்பாங்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ட்ரி ஆகிறோம். ஏன்னா அவங்க தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்டு நீனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களால தாங்கிக்க முடியாது, ஸோ அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வரான். அப்போ வந்து ஜிமினா வந்துட்டியா, என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, யார் கையில் இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கும்போது, ஏய் இருவன் அண்டு சோஜோன் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது OT5 அப்படியே ஒருத்தவங்களா பேக்லேருந்து வரானுங்க. அப்படியே சோஜனை சுற்று போட்ட மாதிரி நின்றுட்டு, சொல்ல நீயே சொல்ல அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க சோஜனை அப்படிங்கும்போது, இல்லை உன் ஃப்ரெண்டு இல்லை, ஸோ அதனால் இதை யார் எடுத்திருப்பாங்கன்னு அவளுக்கு ஒரு கெஸ் இருக்கும்ல, ஸோ அதை சொல்கிறேன், யார் இதை பண்ணியிருப்பாங்க சோஜன் அப்படிங்கும்போது, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது, அண்டு இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், ஸோ எனக்கு இதை பற்றி தெரியாது, ஒயன் சிம்மை லாஸ் பண்ணிட்டான்றது எனக்கு இப்போ ஒயன் சொல்லி தான் தெரியும். ஓஹோ அப்படி சரி ஓகே பட் நாங்கள் அப்படி நினைக்கலையே அப்படின்னாங்க. அப்போ வந்து சோஜன், இல்லை நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஏதோ நான் தான் அந்த சிம்மை எடுத்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, பரவாயில்லையே நீயே ஒத்துக்கிட்ட அப்படிங்கும்போது, என்ன பேசுகிறீங்க, நான் எப்படி எடுத்துக்க முடியும், அது நான் எடுக்கல, கண்டிப்பாக அது நான் இல்லை அப்படிங்கும்போது, ஓ நீ இல்லையா, சரி ஓகே அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஜிமினா, நீ தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசுகிற, சோஜன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அண்டு அவள் தான் இவ்வளோ நேரம் என்ன கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தான், தயவு செஞ்சு ஆமாம் இந்த பையன் கூடாதீங்க, நம்ம யாருன்றதை பொறுமையாக கூட கண்டுபிடிக்கலாம், பட் பாவம் அவளுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படிங்கும்போது, அப்படியே சோஜனை OT6 பார்த்துட்டு, நீ எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவளாச்சு, அதனால் அவகிட்ட இருக்க ஃபோனை ஒரு செகண்ட் வாங்கி செக் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கும்போது, என்னோடய ஃபோனா நான் ஏன் தரணும், அது ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, அதான் அதில் ஒன்றும் இல்லையே கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் இன்னும் வர வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் இப்போ ஃபோனு நீங்கள் ஏதாவது மாறி ஏதாவது போயிடுச்சுன்னா, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இஷ்டத்துக்கு போல வெயிட்ருக்க, ஃபோனை கூடுனா ஃபோனை கூடு, ஒரு நிமிஷம் ஆகுமா அப்படிங்கும்போது, இல்லை நான் தரமாட்டேன் அப்படிங்கும்போது வாங்கி சொல்கிறான். சோஜன் நீ அதை பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, ஸோ இவங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி கிடையாதுன்னு, ஸோ ஒரு நிமிஷம் என்கிட்ட ஃபோனை கொடுக்கு, எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் நீ தான், இவங்க ஒன்று தப்பாக பேசுகிறதுனால தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அது என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அது ஏதாவது தப்பாக, ஏய் என்ன தப்பாக இருப்போது நீ பண்ணது கிடையா அப்படிங்கும்போது, நீங்கள் திரும்ப என்னையே ஃப்ரேம் பண்ணுறாங்க, உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்கனால தான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் கொடு, ஒரே ஒரு நிமிஷம் கொடு சோஜன் அப்படின்னு கேட்கும்போது, அவள் எப்படி கொடுப்பா, டேய் பிடிங்கடா அவளை அப்படிங்கும்போது, OT6 ஐ மீன் OT5 2 பேர் கையை 2 பேர் வந்து அவளோட ட்ரெஸ்ஸு அப்படி ஹூடி மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு அவளை பிடிச்சி வச்சுருக்காங்க. அண்டு ஆரம் அவள் கையிலேருந்து ஃபோனை பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு ஏய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோஜன் கத்திட்டு இருக்கா. அந்த டைமில் பாயிண்ட் அந்த ஃபோனை ஆரம் கொடுத்துட்டு, இப்போ நீயே பார்த்துக்கோ இதில் என்ன இருக்குது அண்டு
அவள் எப்படி பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்துட்றானுங்க. ஸோ அதில் சங்கு கூட அவள் பேசின சேட்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னா ஒயனுக்கு அவ்வளோதான் அப்படியே அமைதியாக அந்த ஃபோனை அப்படியே கீழே போட்டுடுறா. அவளால் ஒன்றும் பேச முடியல. அப்படியே இப்போ புரிஞ்சதா ஒயன் இவ யாருன்னு அப்படிங்கும்போது, இல்லை இதை சோஜன் பண்ணியிருக்க மாட்டா. ஆமாம் பண்ணியிருக்க மாட்டா. சரி ஜிமினா, ஜெயோப் வாங்க எல்லோரும் போகலாம். நம்ம வெளியே போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல, ஸோ கிளம்பலாம் ஓகேவா வாங்க அப்படிங்கும்போது OT6 ஏய் ஒயன் இந்த மாதிரி பண்ணாத, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் இப்பயே முடிச்சிடு, அண்டு எதுவாக இருந்தாலும் பேசிடு ஒயன் ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாத, எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை நான் ஆல்ரைட் நம்ம கிளம்பலாம் போகலாம், இப்போ போகலாம், நான் ஓகே தான் அப்படிங்கும்போது, தயவு செஞ்சு ஒயன் இந்த மாதிரி பண்ணாத ஒயன், இதோடு முடிச்சிரு ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கும்போது, நான் ஆல்ரெடி தான் வரேன், நம்ம போகலாம் ஜெயோப் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது OT6 ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக மூவ் ஆக போகிறாங்க. அந்த டைமில் எல்லோரும் டேர்ன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும் போது சோஜன் ஹே நில்லுடி அப்படின்னு ஒரு சவுண்டு. ஒயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. என்ன நினச்சிட்ருக்க? அதான் உண்மைலாம் தெரிஞ்சிருச்சே, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசிட்டு போ, அப்படியே நீங்கள் மன்னிச்சு விட்டு நாங்கள் அப்படியே சந்தோஷமாக வாழணும். ஓ நீங்கள் தியாகி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஒயன் அப்படியே எதுவுமே பேசாமல் ஸ்டில் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து நானும் பார்க்குறேன் என்னமோ ரொம்ப அப்படியே மூவி எஃபெக்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? அண்ட் ஆல்சோ ஒயன் நீ என்ன சொன்ன, நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா? நான் உன்னை எப்போ நீ ஃப்ரெண்டாக பார்த்தேன்? உன் மூஞ்சி எப்படி இருக்குன்றத முத கண்ணால் பார்த்துருக்கியா? சங்குக்கு நீ எப்படி சூட் ஆவ நீயா நினச்சிப்ப? அண்டு அவன் எனக்கானவன், அவனை எப்படி அடையணுன்றது எனக்கு தெரியும். நீ ரொம்ப அப்படியே எனக்கு விட்டு கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. என்னமோ நீ போட்டு பிச்சையில் இருக்க மாதிரி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. அண்டு இனிமேல் சங்குக்கும் எனக்கும் இடையில வர வேலையை வச்சிடாத அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷம் கூட சுத்தனல்ல, உன் லவ் ரொம்ப பழசு இல்லையா? ஐ மீன் வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்கியாமே. ஸோ ஒரு தடவையாவது அவன்கிட்ட சொல்கிற தைரியம் இருந்துச்சா? நீயே ஒரு ஃபெயிலியர், நீ எப்படி என் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டோன்னா இந்த வேர்டு அவளுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அவள் அப்படியே ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தது எனக்கு பயம் இல்லடி, நான் உன ஃப்ரெண்டாக நினச்சேன்ற ஒரே காரணத்துக்காக. பட் நீ என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் ஃபெயிலியரா? நானா? எனக்கு ஒன்றுனா இந்த 6 பேரும் வந்து நிற்பாங்க. அண்ட் ஆல்சோ சங்குக் அவனும் எனக்காக வந்து நிற்பான். பட் உன் பக்கம் திரும்பிப்பாரு ஒருத்தன் இல்லை. என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தப்போயாவது நான் இருந்தேன், பட் இப்போ யாரும் இல்லைல்ல. பிச்சோ பாவம், ஃபெயிலியர் நான் இல்லை நீ தான், புரிஞ்சதா? அண்டு ஏன் சங்குக்கா நீ தூக்கிட்டு போயிடுவியா? ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, சங்குக் என்னோடது. அண்டு சங்குக் கிட்ட இனி வரணும்னு நினச்ச கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு OT6க்கும் வா யாரா இது ஒயன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டப்போ அப்படின்ற மாதிரி அங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுச்சு. பிகாஸ் ஒயன் இந்த மாதிரி பேசி அவங்க பார்த்ததே இல்லை. பிகாஸ் எப்போயுமே ஒயன் ரொம்ப ஒரு மாதிரி விளையாடுத்தமாக துருத்துருன்னு இருக்க பொண்ணு, இந்த மாதிரி அவள் பேசினதே இல்லை. ஸோ இதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது அந்த மாதிரி அவங்களாம். அப்போ சோஜன் சொல்கிறான், என்னை அடிச்சிட்டனால நீ பெரிய ஆள் நினச்சிடாத. ஓகே ஜங்குக்கா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்காமா உனக்கு? சரி ஓகே, ஒன்று மைண்டில் வச்சுக்கோ. நீ ஒன்று மாதிரி லாங் டேர்ம்லாம் இல்லை, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவங்க 2 பேரையும் பிரித்து காட்டுறேன், பார்க்குறியா அப்படிங்கும்போது ஒன்றுமே புரியாமல் ஒயின் பார்த்துட்ருக்கா. பிரித்து காட்டுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்களா. அவங்க முடிஞ்சால் பண்ணிக்கோடி அப்படின்ட்டு ஒயின் பேசிட்டு வந்துட்டு அந்த ட்ரீ சைடு வந்துட்டு ஒயின் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. நான் என்ன பண்ணேன் இப்போ ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கும்போது, ஒயன் நீ ரொம்ப இன்னசென்ட், உன்ன மாதிரி எல்லாரையும் நினச்சிட்ருக்க. அண்ட் ஆல்சோ ஒரு பர்சன் மேலே அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் வைக்கக்கூடாது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சின் சொல்கிறாரு. அப்போ அது ஏன் தப்பா சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்கும்போது, இங்கே பாரு ஒயன், புரியுது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் இப்போயே அழுதுரு.
நீ அழுகிறதெல்லாம் கேட்க நாங்கள் 6 பேரும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸோ உன் கூட நாங்கள் இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்படுற? ஸோ இதுக்கு மேலே நீ அழுகக்கூடாது, அதனால் இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படிங்கும்போது என்னால் இதுக்கு மேலே இதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல. ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. ஜிமின் தான் பக்கத்தில் இருக்கனால அவன் மேலே சாஞ்சிட்டு ரொம்ப அழுகிறா. அழுதுட்டுருக்கிறத OT6 கவர் பண்ணுறானுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஜங்கோக், ஹே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 6 பேரும் பார்த்துட்டு ஜங்கோக் நீ ஏன்டா இங்கே வந்த? உனக்கு டெக்வாண்டோ கிளாஸில் ப்ராக்டிஸ் போயிட்டுல அப்படிங்கும்போது அது போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 7 பேரும் அப்படிங்கும்போது ஃபைனை அழுதுட்ருக்கா அப்படின்னது. இல்லை ஒன்றும் இல்லை, அது எப்பயும் போல தான், ஸ்கோர் கம்மியாக எடுத்துட்டாங்க மேடம், அதான் அழுதுட்ருக்காங்க. எப்பயும் போல் சும்மா டீஸ் பண்ணோமா அழுதுட்டா அப்படின்னோடனே ஃபோயன் அப்படிங்கும்போது கரெக்டாக அங்கே அந்த பேஸ்கெட் பால் டைமில் ஒரு டீம் வந்து பிரச்சனை பண்ணானுங்கள்ல, ஸோ அந்த பர்சன்ஸ் வரானுங்க. ஹே இந்த பாடுறா ஒயன் அப்போ ஜங்குக் ஃபைனலி சேர்ந்துட்டீங்க போல், அப்புறம் ஒயன் எங்கள் பேமெண்ட் எடுத்து வைக்கிறது அப்படிங்கும்போது பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே பார்க்குறா. வந்து ஆமாம் பேமெண்ட் தான், நீயும் ஜங்குக்கும் சேர்ந்தா எங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தல்ல அப்படிங்கும்போது என்னடா சொல்கிற அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். அப்போ வந்து ஆமாம் ஜங்குக்கே உனக்கு தெரியாதா, ஒன்றும் இல்லை மேடமுக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் அவளாக எங்களை இந்த மாதிரி வம்புல் அப்போ வந்து ஜங்குக்கு வருவான் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நீங்களும் நல்லா ப்ளே கிரவுண்டில் காட்டுன்னு காட்டிட்டீங்களா, ஸோ அதனால தான் எப்படியோ நீயும் அவளும் இப்போ சேர்ந்துட்டீங்கல்ல, ஸோ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நாங்கள் கொடுக்கணும், நியாயமாக தானே பேசுகிறோம் அப்படிங்கும்போது என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கும்போது வேணா நீ நம்பலைன்னா வேணா இந்த வாய்ஸை கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஒயன் பேசின மாதிரி இருக்கு நல்ல ரெக்கார்டு. தென் வந்து கேட்டுட்டு ஒயன் இது உண்மையா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அப்போ வந்து ஒயன் அப்படின்னு சொல்லி லைட்டாக தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டுறா. அப்போ வந்து ஒயன் என்கிட்ட மறைக்கலல்ல அப்படிங்கும்போது இல்லை சங்குக்கா நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொன்னோன்னே சங்கு நான் கூட ஒயன் நீ நீ ரொம்ப பியூர் ஹார்ட்டட் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், பட் இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டல, அண்டு மற்ற பொண்ணுங்க மாதிரி நீயும் ஆகிட்டலாம் ஒயன் அப்படிங்கும்போது ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஜங்குகா பார்க்குறா. அப்போ வந்து OT6 என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுகிறேன், நிறுத்துங்கடா உங்ககிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன். அண்ட் ஒயன் நீ பதில் சொல்லு, நான் உன்னை வேறு மாதிரி வச்சுருந்தேன் ஒயன், லைக் என்னோடய ப்ரின்சஸ் அண்டு ரொம்ப நல்ல பொண்ணு, மற்ற பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு, பட் நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்க. அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பட் நான் உன்கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒயன் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக் ஆகி ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு வந்து இதை அப்போ ட்ரஸ்ட் பண்ணிட்டான், அவங்கள நம்பிட்டான்றது ஒயனுக்கு புரிய வருது. புரிஞ்சு வந்தோன்னே ஜங்குக் அப்படின்றா. அப்போ வந்து நிறுத்து, இதுக்கு மேலே உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கேட்க விரும்பல அப்படிங்கும்போது சோஜன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜங்குக் என்னாச்சு, ஏன் என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க அண்டு தெரிஞ்சிருச்சா, ஐயோ ஜங்குக் சாரி, ஒயனு உங்கள் மேலே இருந்த லவ்வில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, அண்டு அவள் வேறு எதுனாலையும் இல்லை, எந்த மோட்டிவும் இல்லை, நீங்கள் அவளை தப்பாக நினச்சிடாதீங்க, அவள் தெரியாமல் தான் பண்ணியிருப்பா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது சோஜன் உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ அந்த பக்கம் போயிடு. இல்லை ஜங்குக் ஒயனை திட்டிடாதீங்க பாவம் அவள் அப்படிங்கும்போது OT6 சோஜனை பார்த்து முறைக்கிறாங்க. சோஜன் ஒரு மாதிரி ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அண்டு சாரி நான் உங்களுக்குள்ளே இடையில வந்துடக்கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு சோஜன் ஓரமாக போய் நிற்கிறா. சோஜன் கிளாஸில் ஏதோ டவுட்னு கேட்டல, நீ கொஞ்சம் டேக்வாண்டோ கிளாஸ் வரைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஒயனுக்கு மொத்தமாக ப்ரோக் ஆகிடுச்சு. பிகாஸ் டேக்வாண்டோ கிளாஸில் ஒயனை தவிர வேறு யாருமே போனதில்லை, ஒயனுக்கு தான் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ அண்ட் வேறு எந்த பொண்ணுங்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அது பாய்ஸ் கிளப்பு. அண்டு இது கேட்டோன்னே ரொம்ப ஒயனுக்கு ப்ரோக் ஆகிடுச்சு. அப்போ இப்போயாவது ஏதாவது சொல்ல விரும்புகிறியா ஒயன் அப்படிங்கும்போது ஆமாம் ஜங்குக் அவங்களுக்கு காசு கொடுத்து ரெடி பண்ணது நான் தான், அண்டு அவங்க நான் சொல்லி தான் நடித்தாங்க, நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கும்போது OT6க்கும் சரியான ஷாக்கு. அண்டு சோஜனும் ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறா. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. அப்போ
நினச்சோம் ஒயன் இதுதான் உங்ககிட்ட வந்து வர பதிலாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறான். சோஜனும் நில்லுங்க நில்லுங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அப்போ ஓட்டிஸ் அவனும் ஹே என்ன பண்ணி வச்சுருக்க ஒயன், என்ன சொன்ன இப்போ நீ? இது இது உண்மை இல்லைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், பட் என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படிங்கும்போது ஃபேடு ஜிமினா ஜங்குக்கே என்ன நம்பாதப்போ வேறு யாருக்காக நான் இதை ப்ரூவ் பண்ணோம்? அண்டு அவனோட கண்ணு ஃபுல்லாக என் மேலே கோபமும் விருப்பம் மட்டும் வந்துச்சு. அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்பயே புரிஞ்சிருச்சு அவன் என்னை ட்ரெஸ் பண்ணலன்னு. தென் எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக கூட பார்க்க மாட்டான்னு. ஸோ இதுக்கு மேலே நான் யாருக்காக இவ்வளோ ஷவுட் பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ என்னை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சோலே இல்லாத வாய்ஸில் பேசுகிறா. ஸோ OT6ஆலே இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு ஒயன் ப்ளீஸ் ஒயன் வா ஒயன், அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு ஒயன், அவன் புரிஞ்சுப்பான், அவன் 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 புரிஞ்சுப்பான் ஒயன் ப்ளீஸ் ஒயன், அவன் நீ இல்லாமல் இருக்க மாட்டான் ஒயன் அப்படிங்கும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சிச்சு நான் தான் அவன் இல்லாமல் இருக்க மாட்டேன், அவன் நான் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பான். அண்ட் சோஜன் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு இடையில வந்துட்டான்ல. அண்டு சோஜன் கூட ஜங்குக்கு ஹாப்பியாக இருப்பானா அப்படிங்கும்போது ஏய் லூஸா நீ, அவள் எப்படி டபுள் கேம் ஆடுறான்னு நீயே பார்த்த, அவகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காவது ப்ளீஸ் ஒயன் ப்ளீஸ் அவனை ப்ரொடெக்ட் பண்ணு, அது உன்னோட கடமை தானே. என்னோடய காதலே இங்கே அனாதையாக இருக்குது. அண்டு இனிமேல் கடைசி வரைக்கும் தான் அனாதையாக தான் இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லோரும் என்னை விட்டு போகிறீங்களா அப்படிங்கும்போது ஒயன் பைத்தியம் மாதிரி பேசாத, எதுவாக இருந்தாலும் எங்கள் முன்னாடி பேசு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்படியே போச்சுன்னா என்னோடய செல்ஃபை நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஒயன் சொன்னோன்னே OT6 வந்து ஹக் பண்ணிடுறாங்க ஒயனை. ஒயன் ப்ளீஸ் ஒயன் இப்படி பேசாத அப்படிங்கும்போது அவள் ரொம்ப ஷவுட் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ OT6 இப்படி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோடய இன்றைக்கி பாட்டு முடிச்சுக்கிறேன்டா. அண்டு ப்ளீஸ் இது நல்லா இருக்கா இல்லையான்றதை சொன்னீங்கன்னா தாண்டா நெக்ஸ்ட் பார்ட் போட முடியும். ஒரு கமெண்ட் ஒரு 2-3 கமெண்ட்டாவது ப்ளீஸ்டாக கொடுங்க. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், அன்யாங். நாளைக்கு பார்க்கலாம் எதனால் இதெல்லாம் நடந்துச்சு அண்ட் எப்படி இது போகுதுன்றதெல்லாம். இனிமேல் ட்விஸ்டெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கடா. பாய்.